சிறைகளில் மேலும் 100 சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வண்டலூரில் மரப்பூங்கா அமைக்கப்படும் என்று சட்டசபையில் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் வியாழனன்று முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். காணொலி கலந்துரையாடல் மூலம் சிறைவாசிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வசதி இந்த ஆண்டு மேலும் 51 நீதிமன்றங்களை இணைக்கும் வகையில் 5,23,00,000 ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்படும் என்றார். மேலும் 100 சிசிடிவி மற்றும் ஐபி கேமராக்கள் சிறைகளில் பொருத்தப்படும் என்றும், திருப்பூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் 33,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும், திருவள்ளூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதலாக 8 நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடத்துடன் கூடிய 7 கூடுதல் நீதிமன்ற கட்டடங்கள் 23,51,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும் கூறினார். காணொலி கலந்துரையாடல் மூலம் சிறைவாசிகளை நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தும் வசதி இந்த ஆண்டு மேலும் 44 நீதிமன்ற வளாகங்களில் உள்ள 51 நீதிமன்றங்களை இணைக்கும் வகையில் 5,23,00,000 ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்படும். சிறைச்சாலைகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டிய தேவையை கருத்திற்கொண்டு மேலும் 100 சிசிடிவி மற்றும் ஐபி கேமராக்கள் பொருத்தப்படும். மற்றொரு அறிவிப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் கீழப்பாக்கம் சாலையில் 8 ஹெக்டேர் பரப்பளவில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் 300 மர தாவர வகைகள் ஓரிடத்தில் வளர்க்கப்பட்டு 2 கோடி ரூபாய் செலவில் மரப்பூங்கா ஏற்படுத்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்துள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அருகே வண்டலூர் கேளம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள வன ஆராய்ச்சி பிரிவு மூலமாக வன மரபியல் வளங்களை பாதுகாக்க 8 ஹெக்டேர் பரப்பளவில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வளர்ந்து வரும் 300 மர தாவர வகைகள் ஓரிடத்தில் வளர்க்கப்பட்டு மரபியல் வளங்கள் கொண்ட மரப்பூங்கா ஏற்படுத்தப்படும். இந்த மரப்பூங்கா மரபியல் வளங்களை பாதுகாப்பதுடன் தாவரவியல் வல்லுநர்களின் சொர்க்கமாகவும் திகழும். இந்த மரப்பூங்கா 2 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும்.